நான் சின்ன ராணி சவத்த மேனி வந்த மேனி நான் சின்ன ராணி சவத்த மேனி எங்கன்னு தொட்டா சிலுக்கு வந்த மேனி நான் சின்ன ராணி சவத்த மேனி எங்கன்னு தொட்டா சிலுவே வந்த மேனி சந்துல பொந்துல பார்க்காதே சங்கத்துக்கு என்னன்னு கேட்காதே நிரல வாயில வைக்காதே விசில் அடிச்சு சக்காதே நான் சின்ன ராணி சவத்த மேனி எங்கன்னு தொட்டா சிலுக்கு வந்த மேனி ஊரமயக்குமே வழங்கமயக்குமே ஆடி பாடி அழகெடுத்து மனச கலக்குமே ஊரமயக்குமே வழங்கமயக்குமே ஆடி பாடி அழகெடுத்து மனச கலக்குமே அழைக்காம என்ன பார்க்க வர வேணுங்க மகராணி என் காலில் விழ வேணுங்க அழைக்காம என்ன பார்க்க வர வேணுங்க மகராணி என் காலில் விழ வேணுங்க சிரிக்கும் சிங்காரி நடக்கும் வையாரி வணக்கம் கஸ்தூரி உனக்காக நான் சின்ன ராணி சவத்த மேனி எங்களுக்கு சிலுவே வந்த மேனி வாங்க மாப்பிள்ள மனசு தாங்கல நீங்க வந்து பார்த்து நாம ஆட்ட ரசிக்கல வாங்க மாப்பிள்ள மனசு தோணல நீங்க வந்து பார்த்து நாம ஆட்ட ரசிக்கல அடிக்கால் நீ மடி மேல பாருங்க பணம் கொண்டு என்ன பார்த்தா சுத்தி ஏறுங்க அடிக்கால் நீ மடி மேல பாருங்க பணம் கொண்டு என்ன பார்த்தா சுத்தி ஏறுங்க நடக்கும் பூந்தேரே இனிக்கும் தேனாரே இரண்டும் ஒன்னாச்சு சதிராண்ட நான் சின்ன ராணி சவத்த மேனி எங்கன்னு தொட்டா சிலுக்கு வங்க மேனி சின்ன ராணி சவத்த மேனி எங்கன்னு தொட்டா சிலுக்கு வங்க மேனி நல்லா இருக்காக்கா என்னத்த குத்துனிய பொம்பளைய பழப்பு பூரா இப்படித்தான் இருக்கு குத்திட்டேன் கிழிச்சிட்டேன் இப்படியே வெட்டி பந்தாவா பேசிக்கிட்டு ஆம்பளைய பூரா போக நாங்கள் பொம்பளைய பூரா நோக என்ன வாழ்க்கை மானங்கட்ட வாழ்க்கை பெண்ணா பிறக்கிறதுக்கு சும்மா இருந்துடலாம் அதுலேயும் இந்த பங்குனி மாதம் சித்திரை மாதம் வைகாசி மாதம் வெயில் காலத்தில் பிறக்கிறம்பர் பெரிய கொடுமை என்ன அப்படி நீங்க கொடுமை வேர்த்து தொப்பு 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 தொப்புன்னு பாவாடை சட்டையெல்லாம் நனைஞ்சு வருது பெண்ணா பிறந்தாவே உள் பாவாடை வெளிப்பாவாடை உள் சட்டை வெளிச்சட்டை எல்லா இளவு மயிரும் போட வேண்டியது. ஏகப்பட்ட பேட்டரி ஃபேன் எல்லாம் வந்துருச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உள்ள தூக்கி வச்சுக்கலாம். நான் ஒரு எலக்ட்ரிஷியன் மாமாவை காதல் பண்றேன், வயர்மேன். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், மாமா என்னால இந்த மெர்க்குரி ஒளியில நாடகம் ஆட முடியல, ஏதாவது ஒரு யோசனை இருந்தா சொல்லு மாமான்னு. அவர் ஒரு யோசனை சொன்னாரு. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த காஞ்சரங்குளத்துல என்னைய மாதிரி பெண்கள்லாம் நிறைய உட்காந்துருக்கீங்க, இந்த அரிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிறதா பயன்படுத்திக்கலாம். வையாசி 30க்குள்ளதான் ஆப்பரு. வையாசி 30 முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் ஆப்பர் குளோஸ் ஆயிரும். அப்புறம் ஆட்டாலும் கேட்டாலும் வராது, அப்பாலும் கேட்டாலும் வராது. வையாசி 30க்குள்ள வாங்கினீங்கன்னா 2 பீஸு வெறும் 300 ரூபா தான். வையாசியை தாண்டி ஆணி 1ல் வாங்கினீங்கன்னா 1 பீஸு 4500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எல்லாரும் வாங்கலாம்னு நீங்க யோசனையில் இருப்பீங்க. கடையில எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, அரிதான பொருள். ஆண்ட்ராய்டு மொபைல் செல்லு வச்சிருந்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கிறலாம். அதுல நெட்டை ஆன் பண்ணிக்கிட்டு கூகுள்ல போகாதீங்க, முண்டமா கிளம்புதுன்றாங்க. என்ன சொல்றீங்க? குரோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த குரோம்ல போய் நான் சொல்ற வெப்சைட்டை மட்டும் நீங்க அதுல டைப் பண்ணுங்க, சரி ஆர்டர் புக்கிங் பண்ணிக்கலாம். குரோம்ல போய் www.com XXX 97 87 19 47 07 இப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு கை பச்சை சிம்பிள் கை மாதிரி இப்படி வரும். சரி, அதை லேசா அப்படி டச் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் புக்கிங் ஆயிரும். ஆர்டர் புக்கிங் ஆகி உங்க வீட்டுக்கு பாக்ஸோட வரும். என்னது? எல்லா ஜாமானும் அதுல உள்ள இருக்கும். சொல்லுமில்ல, அதுல கேட்லாக்லாம் கொடுத்துருப்பாங்க, எப்படி எப்படி பிட்டப் பண்றது. சில ஆளுங்களுக்கு கேட்லாக்க பார்த்து பிட்டப் பண்ணிக்கலாம். ஆமா, சில ஆளுக்கு தெரியாது, கேட்லாக்க பார்த்தாலும் தெரியாது, ஓட்லாக்க பார்த்தாலும் தெரியாது.
அப்போ உங்களுக்கு நான் நேரடியாவே லைவ் டெலிகிராஸாவே நான் சொல்லி தரேன். அது வேறயா? இந்த இருக்குல்ல மாமா சுரேஷ் மாமா. ஏய் தூக்காத, எனக்கு மூடு வருது. இதுக்கு மேல தூக்க மாட்டேன். நீங்க ஒத்த ஓட்டு நான் இதை பார்க்கணும் பாக்குறீங்க. இந்த முட்டியை சுத்தி ஒரு பெல்ட் மாதிரி பிட்ட பண்ணிக்கணும். சரி. இங்க இருந்து ஒரு வயர் கனெக்ஷன் கொடுக்கணும். யாத்தே இந்த மாதிரி வயர்லாம் இல்ல, அது புடப்பா இருக்கும். நல்ல வேலையா ஹெட்போனுக்கு போடுவோம் பாரு, நைஸ் வயர். அது மாதிரி கனெக்ஷன் கொடுக்கணும். சின்னதா இந்த முந்தாங்கி சொருகுறோம் பாரு, இங்க ஒரு சின்ன சுவிட்ச் ஒன்று பிட்ட பண்ணணும். அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கும். இந்த முட்டிக்கும் இந்த சுவிட்சுக்கும் இடையில ஒரு கப்ளிங் ஒன்று பிட்ட பண்ணிக்கிறணும். அது வேறயா? பிடிமானத்துக்கு. ஆமா ஆமா, விழுந்துருச்சுன்னா போச்சுல. ஆமா, பாவாடை கட்டிக்கிறலாம், சேலை கட்டிக்கிறலாம். லெகின்ஸுக்கு ஒத்து வராது, லெகின்ஸ் போட முடியாது. பாவாடை சேலை கட்டிக்கிறலாம். திடீர்னு நீங்க சில சமயம் இங்கிட்டு காரியாபட்டிக்கு கூட ஏதாவது சந்தகந்தைக்கு போவிய, சில சமயம் மதுரைக்கு கூட நீங்க கல்யாணம் காட்சிக்கு போவிய. கல்யாண மண்டபத்துல கரண்ட பிடிங்கியே விடுவாங்க. ஆமா, திகு 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 திகுன்னு காந்து அந்த கப்ளிங்ல வந்து ஒரு சின்ன அடாப்டர் பேன் மாதிரி ஒன்று பிட்ட பண்ணிக்கிறோம். அது வேறயா? அடே அப்பா, கல்யாணத்துக்கு போன உடனே கரண்ட பிடுங்கின உடனே திகு திகுன்னு காந்து. அப்ப லைட் பெண்கள் பூரா வந்து பேச்சு கொடுக்க வருவாங்க. என்னடி நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா, உன் புருஷன் நல்லா இருக்கானா, பிள்ளை குட்டி நல்லா இருக்கா, எப்படி வச்சுக்கிறேன், ஆமா அப்படின்னு பேச்சு கொடுப்பாங்க. நீங்களும் பேச்சு கொடுத்துக்கிட்டே இந்த முந்தாங்கிய சரிவன்ற மாதிரியே என்ன பண்ணணும், சின்ன சுவிட்ச் பிட்ட பண்ணிருக்கோம் சைஸா. அதை நைஸா இன்னொன்னு டப்புன்னு தட்டிடணும். தட்டின உடனே உள்ள இருக்கிற பேனு பர்றன்னு ஓடும் பாரு. எவ்வளவு சுகமா இருக்க தெரியுமா? அம்மா. ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன அப்படி? வாங்குறிய அந்த ரெக்கை சின்ன ரெக்கையா வாங்கிருங்க. ஆமா, பெரிய ரெக்கையா வாங்கிட்டீங்கன்னா அது வாட்டுக்கு குறை குறைன்னு ஓட்டு அறுத்து குமிச்சு எடுத்து ஆத்தாடி தாங்க முடியாது. பூரா குப்பரை கடிச்சு படுத்துட்டாங்க பாரு. ஒவ்வொரு தீவா அப்படியே படுத்து படுத்து எந்திரிக்கிறது, உருண்டு கொடுக்குறது நாடகம் இருக்கட்டும். இருந்தாலும் இவ்வளவு தூரம் முழிச்சிருக்கிறதே பெரிய விஷயம். ஆமா, இருந்தாலும் இந்த கலையின் மீது அபிமானம் கொண்டதுனாலதான் நீங்க எல்லாம் இன்னமும் வரிசையா நாடகமா வச்சு பாக்குறோம். இதுல நிகழ்ச்சிலாம் ஒன்றும் இல்லைல்லப்பா, அந்த கச்சேரி ஆடல் பாடல் அதெல்லாம் வைக்க மாட்டீங்களா? ஆமாம், அதில் இந்த ஊருக்கு நம்ம ரசிகர்களுக்கு இந்த ஊருக்காரர்களுக்கு நம்ம நாடக கலைஞர்கள் என்னைக்குமே கோடான கோடி நன்றி சொல்லணும். அவங்களுக்கு என்னைக்குமே நம்ம கடமை போட்டிருக்கோம். அதில் ரொம்ப மகிழ்ச்சி.